அத்தை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஈஸ்வரி. என்னாச்சு அத்தை? ஒண்ணும் இல்லல்ல. இல்ல ஈஸ்வரி, அது கடையில இருந்து சொல்லி அனுப்பியிருந்தாங்க, வந்து துணியெல்லாம் வாங்கிட்டு போக சொல்லி. நானும் மங்கையும் தான் போயிருந்தோம். வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் மங்கையும் வீட்டுக்கு வந்தோம். இல்ல மங்க? ஆமா ஈஸ்வரி. என்னம்மா நீ எதுக்குமா அலையிற? அவங்கள கொண்டு வந்து கொடுக்க சொல்ல வேண்டியதுதானம்மா. டேய் அத்தை, நீங்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா வர வழியில நாங்களே வாங்கிட்டு வந்திருப்போம்ல. இனிமே நீங்க வெளியில எல்லாம் போக வேண்டாம். சரிம்மா, அதை விடு, பாத்துக்கலாம். மங்கையம்மா, அத்தை தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. சரி, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? 2 பேரும் போய் மூஞ்சு கை கால்லாம் கழுவிட்டு சாப்பிடுங்க, போங்க. சரிங்க அத்தை. போ, இந்த சாமி கிட்ட வை. போட. போ, பாத்துக்கலாம். அபி, அபி, ஏ அபி, எங்க போனா இவ? கிரிஜா, என்ன? இந்த அபி எங்கன்னு பாத்தியா? இல்லையே, ஏன் கேக்குற? அவள ரூம்லயும் காணோம், பால்கனிலையும் காணோம், மொட்டை மாடியிலையும் காணோம். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அவளுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட பயமே இல்லாம போயிடுச்சு.